ஒரு இப்போ நம்மெல்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ அடியேன் இருக்கேன்னா, இப்போ அடியனுக்கு நான் பிறக்கும் போதே பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அப்பான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆனாவனாலேருந்து 1, 2 படிக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது, அருளாளர்கள் எழுதி வச்சுட்டு போனதை படித்தது, இது அதாவது அறிந்த அறிவின் மூலமாக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் மட்டுமல்லாமல் எல்லா மிருகங்கள் யாரானாலும் பாருங்களேன், அறிவிக்கத்தான் அறிவின் மொழிய தானே அறியக்கூடிய ஒரு அறிவு கிடையாதுங்க. நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம், சும்மா விட்டுட்டோன்னு வைங்க, அது எப்படி தன்னாலே எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்களா சொல்லுங்க? இது இந்த பொருள், இந்த பொருளுக்கு இந்த பேர், இந்த பொருளுக்கு இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது சித்தி, இது மாமா, இது அத்தை, பாட்டின்னு நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அது மாதிரி நம்மளுடைய அறிவு அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. ஆனால் இறைவனுடைய அறிவு அப்படி அல்ல. யாரும் அறிவிக்காது, தானே இயற்கையாக அமைந்த அறிவு அவனுடைய அறிவு. அப்படி இயற்கையாக அமைந்த அறிவினால் உடையவனே கடவுள் ஆவான். அதனால தான் இயற்கை உணர்வினன் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ நம்ம எத்தனை பார்த்தோம்? 4 குணம் பார்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு சுதந்திரமானவன், தன்மையினத்தன் அப்படின்னு பார்த்தோம். 2வது பேராற்றல் உடையவனாக இருக்கணும். பேராற்றல் இருந்தால் தான் பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். பேராற்றலோட அடுத்தது வரம்பில்லா அறிவு இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்தை